ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகளுக்கு பிறகு கட் ஆஃப் அனாலிசிஸ் என்னவா இருக்கும், குரூப் 4 முடிவுகளில் பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகளை பார்த்த பிறகு நமக்கு கிடைச்ச அந்த மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் வெளியிட்டு 2-3 தினங்கள் ஆகிவிட்டது. ஸோ தற்சமயம் குரூப் 4 கடைசியான கட் ஆஃப் என்னவா இருக்கும், ஸோ விதிமீறல் செஞ்சதா டிஎன்பிஎஸ்சி உண்மையான தகவலை சொல்லுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட குரூப் 4 தேர்வர்கள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எவ்வளவு மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குளறுபடிகளாகவே இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டில் இவ்வளவு குளறுபடிகள் வந்தது இதுவே முதல் தடவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் சார் இவ்வளவு ஒரு குளறுபடிகளுக்கு பிறகு இந்த ரிசல்ட்டில் வெளியிட்டதில் இவ்வளவு வெளியிடணுமா, இந்த ரிசல்ட் வெளியீடு தேவையா அப்படின்ட்டு எல்லாமே தேர்வர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ குரூப் 4 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு இதை தாங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃபில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தா, ஸோ முதற்கட்டமாக குரூப் 4 காலியிடம் கண்டிப்பாக 15,000க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி திடுக்கிடும் தகவல் 2019க்கும் 2022க்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறப்ப குரூப் 4 புதிய வேகன்சிஸ் பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. குரூப் 4 சிவி லிஸ்ட்டும் நமக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேணாம், இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சுன்னா குரூப் 4 நீங்கள் பாஸ். ஸோ குளறுபடி எதுவும் இல்லைன்ட்டு டிஎன்பிஎஸ்சி நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓசி அந்த ஜென்ரலில் 230, உமன்ஸ்க்கு 225, பிஎஸ்டிஎம் 215, பிஎஸ்டிஎம் உமன் 210, பிடபிள்யூடி 205ங்க. அடுத்து பிசி கேட்டகரி ஜென்ரல் 125, உமன்ஸ் 225, உமன்ஸ் 220, பிஎஸ்டிஎம் 215, பிஎஸ்டிஎம் உமன் 200, பிடபிள்யூடி 195ங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் ஜென்ரல் 220, உமன்ஸ் 215, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரல் 210, பிஎஸ்டிஎம் உமன் 205, பிடபிள்யூடி 200ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் ஜென்ரல் 210, உமன்ஸ் 205, பிஎஸ்டிஎம் 200, பிஎஸ்டிஎம் உமன் 195, பிடபிள்யூடி 190ங்க. அடுத்து எஸ்சியில் ஜென்ரல் 205, உமன்ஸ் 200, பிஎஸ்டிஎம் 195, பிஎஸ்டிஎம் உமன் 190, பிடபிள்யூடி பட் எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 185ங்க. அடுத்து எஸ்சி ஏல ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 200, உமன்ஸ் 195, பிஎஸ்டிஎம் 190, பிஎஸ்டிஎம் உமன் 185, பிடபிள்யூடி 180ங்க. அடுத்து எஸ்டியில் ஜென்ரல் 195, உமன்ஸ் 190, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 185, பிஎஸ்டிஎம் உமன் 180, பிடபிள்யூடி பட் எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தால் 175 எடுத்திருந்தாலே 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதுதாங்க டிஎன்பிஎஸ்சியோடைய மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட இறுதியான கட் ஆஃப் மதிப்பெண்கள். ஸோ இது எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுக்கு குறைவாக மட்டுமே வரும், அதிகரிக்க வாய்ப்புகளே கிடையாது. மக்களே கவலையே பட வேண்டாம். குரூப் 4 ரிசல்ட்டில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. சிவி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் நமக்கு இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கொடுத்துருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.